ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இப்போ வந்து ஈவினிங் ஒரு 4:00 ஆச்சு. சரி காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். அப்புறம் காலையில் வச்ச சேமியா வந்து சாப்பிடவே இல்லை அவர். சரி என்ன பண்ணலான்னு சொல்லி அது அப்படியே மீதி இருந்தது. சரி ஏன் வேஸ்ட் பண்ணுவானுன்ட்டுன்னு மதியம் செஞ்ச இறால் தொக்கு இருந்தது. அதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து அது தெரியாது நம்மளுக்கு. அதாவது புதுசாக இப்போ தான் செஞ்ச மாதிரியே இருக்கும். அதை வந்து இறால்ல சேமியாவில் போட்டு செய்கிற மெத்தடும் இருக்குது. நம்ம அப்படியும் செய்யலாம். ஆனால் வந்து இதையே நான் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன், இதை போட்டு நான் கிளறிட்டேன். அந்த தொக்குலேயே போட்டு சேமியாவை போட்டு கிளறிட்டேன். சேமியா எப்போவுமே கெட்டு போகாது. ஈவினிங் வரைக்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ அப்போ சாப்பிடாதவர் வந்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் சின்ன பசங்க இருந்தாலுமே நம்ம அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. அதே மாதிரி நான் இன்னும் இது சிக்கன் போட்டு கூட நான் செஞ்சுருக்கேன் சேமியாவில். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சேமியா மெத்தடில் மட்டும் நம்ம எது போட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபியும் குடிச்சிட்டு சரி ஈவினிங் பார்க்கு போகலான்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். பீச்சுக்கு போகலான்னா ரெயின் வர மாதிரி இருந்தது. மழை இருட்டிகிட்டு இருந்ததுங்களா, சரி அதனால் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு தான் எப்போவுமே வாக்கிங் போவோம் அந்த பார்க்குக்கு. சரி அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, நான் வந்து இன்றைக்கி போஸ்ட்டு போடும்போது அதாவது ஆல்ரெடி போன ட்ரிப்புக்கான வீடியோ இருந்தது. ஸோ அதை வந்து எடிட் பண்ணி நான் சாங் போட்டிருந்தேன். அந்த சாங்கில் வந்து 60 செகண்ட்ஸ் தான் போடணுங்களாம். அது எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 2 மினிட்ஸ் அளவுக்கு போட்டுட்டேன். அது போட்டோடனே காப்பி ரைட்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ காப்பி ரைட்ஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் அது என்னால் எடுக்க முடியல. சரி நான் அந்த வீடியோவை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் வந்து காப்பி ரைட்ஸ் 1 வந்தால் சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்களாம். 3 வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா மட்டும்தான் சேனல் பிளாக் ஆகும். ஸோ அதை வந்து நானே இன்னொரு வீடியோவில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புதுசாக வந்து யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தானே நம்ம கற்றுக்குறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்து